அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி, அண்ணாமலை பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி இருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு 12 மணி அளவில் பாரதிய ஜனதா கட்சியே தேசிய தலைமையிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களினுடைய ஒப்புதல் பேரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவர் வைத்திருந்த வேண்டுகோளும் அவர் சமர்ப்பித்திருந்த ராஜினாமா கடிதமும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை ராஜினாமா கடிதம் சமர்ப்பித்திருந்தார் என்ற செய்தி உண்மையாகி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் இணையதளம் வாயிலாக அவருடைய இயக்க உறுப்பினர்களை சந்திப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை தான் ஒரு இயக்கம் துவங்கியிருப்பதாகவும், இது நம்ம இயக்கம் என்று பொருள்படும்படியான அந்த இயக்கத்தில் தலைவர்கள் என்று யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். இந்த இயக்கத்தில் யாரும் நிரந்தர எம்பிக்களாகவோ எம்எல்ஏக்களாகவோ இருக்க முடியாது. அது இந்த கட்சியினுடைய இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற எனக்கும் பொருந்தும் என்று அண்ணாமலை குறிப்பிடுகிறார். மேலும் இது இயக்கமாக துவங்கப்பட்டு நிறைய உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் சேர்க்கப்பட்டு, குறிப்பாக இளைஞர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அரசியல் பாடம் பயிற்றுவிக்கிற பணியை நான் துவக்கப் போகிறேன். அதற்காக அப்துல் கலாம் பெயரில் ஏற்கனவே கோயம்புத்தூரில் இருக்கிற தன்னுடைய பயிற்சி பட்டறையை ஒரு பயிற்சி மையமாக மாற்றி அதில் தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தில் இணைகிற அனைவருக்கும் அரசியல் பாலபாடம் எடுக்கப் போகிறேன், பயிற்றுவிக்கப் போகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிற அண்ணாமலை இதில் எல்லா இளைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உறுப்பினராக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கான இடம் பொருத்தமானதாக இல்லை என்று குறிப்பிடுகிற அண்ணாமலை இதற்கு முன்னால் மாநில கட்சி தலைவராக இருந்தபோது தமிழ்நாட்டு மக்களினுடைய குரலை தேசிய தலைமை புரிந்து கொள்ளவில்லை. அதை தான் எடுத்து சொல்வதற்கு முயன்ற போதும் அந்த முயற்சிகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை. பாரதிய ஜனதா மட்டுமல்லாமல் எந்த தேசிய கட்சிகளும் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்தின் உரிமைகளையும் அந்த மக்களின் போக்கையும் அவர்களின் மொழியையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய போக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது. தேசிய கட்சிகளின் போக்கை தமிழக மக்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழக மக்களின் அபிலாசைகள், அவர்களுடைய கொள்கைகள், இவற்றை பற்றிய துளி அக்கறையும் தேசிய தலைமைகளுக்கு இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிற அண்ணாமலை அதனால்தான் மும்மொழி கொள்கையில் தான் அந்த கொள்கையை இப்பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டதாகவும், தமிழ் மண், தமிழ் மொழி என்று எந்த விதமான உரிமை போராட்டம் வந்தாலும் அதை தான் விட்டு கொடுத்ததில்லை என்று குறிப்பிட்டு, தஞ்சாவூரில் காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவை எதிர்த்து பாரதிய ஜனதா மாநில தலைவராக இருக்கும் போதே நான் உண்ணாவிரதம் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் தேசிய பார்வையோடு ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. அந்த கட்சியை துவக்குவதற்கு முன்னால் இப்படி ஒரு இயக்கத்தை துவக்கி உறுப்பினர்களை சேர்த்து, பிறகு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியை அறிவிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிற அண்ணாமலை வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் அடுத்த தேர்தலில் இந்த கட்சி போட்டியிடும், அதில் மாற்றம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கட்சிக்கென்று நிரந்தர கொள்கைகளை வைத்துக் கொள்ள முடியாது, நிரந்தர கோட்பாடுகளும் இந்த கட்சிக்கு கிடையாது. காரணம், எந்த இயக்கமும் அது வகுத்து வைத்திருக்கிற கொள்கைகள், சித்தாந்தங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு மேல் இருப்பதில்லை. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சித்தாந்தங்கள் எதுவாக இருந்தாலும் அழிந்து போவதுதான் வரலாறாக இருக்கிறது. இதைத்தான் நான் வெளிநாட்டிலிருந்து படித்த பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்ட பாடம் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அவ்வப்போது என்ன கொள்கைகள் நாட்டிற்கு நலன் பயக்குமோ, மாநில மக்களுக்கு நலம் செய்யுமோ அதை தான் கொள்கையாக கொண்டிருப்பதாகவும், அதை நடத்தி முடிப்பதற்கு இப்படியான ஒரு இயக்கத்தை தான் துவக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த இயக்கத்தில் கணிசமான அளவிற்கு உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு அது இயக்கமாக இல்லாமல் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு வருகிற தேர்தலில் நிச்சயமாக அந்த கட்சி பங்கெடுக்கும் என்றும், இந்த கட்சியில் யாரும் நிரந்தரமாக எந்த பொறுப்பையும் வகிக்க முடியாது என்றும், கால ஓட்டத்தில் தொடர்ந்து இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் முதியவர்கள் ஒரு தடவை பொறுப்பை வகித்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிவிட்டு தானாக ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கட்சி இயக்கத்தினுடைய சாராம்சம் என்று அண்ணாமலை குறிப்பிடுகிறார். அதைவிட அவர் ஒரு குறிப்பிட்ட செய்தியை குறிப்பிடுகிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு முன்னால்
ரஜினி ஆரம்பித்திருந்த ஒரு இயக்கத்தில் தன்னை சேர்க்க சொல்லி ரஜினிகாந்த் நீண்ட ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்ததாகவும் அதை தான் மறுத்துவிட்டு பாரதிய ஜனதாவில் இணைந்ததாகவும் குறிப்பிடுகிற அண்ணாமலை தான் படித்து கொண்டிருந்த காலத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் தொடங்கியிருந்த இயக்கத்தில், குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் தான் ஒரு உறுப்பினராக பணியாற்றியதாகவும் தெரிவிக்கிறார். விஜயகாந்த் ரஜினிகாந்த் பெயரை அவர் குறிப்பிட்டு சொல்வதற்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமா என்பதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. மேலும் இன்ஸ்டாகிராம் வளர்ச்சி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த செய்தியை கூட நான் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் என்ற இலகுவான வளமையான முறையில் இல்லாமல் இணையதளம் வழியாகவே அறிவிக்கிறேன் என்று குறிப்பிடுகிற அண்ணாமலை, இனிமேல் இந்த இயக்கத்திலோ இந்த கட்சியிலோ அனைத்துமே இணையதளம் வழியாகவே செய்யப்படும், அதற்குத்தான் முழு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். வெகு விரைவில் இந்த இயக்கம் கட்சியாக மாற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அண்ணாமலை அந்த பேட்டியை முடிப்பதற்குள்ளாகவே அந்த இயக்கத்தில் 40,000 பேர் சேர்ந்திருந்தார்கள். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அந்த இணையதளத்தில் ஏறத்தாழ 1,80,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த இணையதளத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் போய் அந்த இயக்கத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை குறிப்பிடுகிறார். இது பற்றிய அடுத்த முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும், அண்ணாமலையின் நோக்கம் என்ன, டெல்லியிலே போய் அவர் யாரை சந்தித்தார், அந்த தலைவர்களுடன் அவர் என்ன பேசினார் என்பதை வெளிப்படையாக அவர் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் ஏதேனும் மறைமுக திட்டங்கள் இருக்குமா? நடிகர் விஜயின் வெற்றிக்கு பின்னால் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்படுவதாக பாரதிய ஜனதா கருதி, ஒருவேளை அதை விஜய் தரப்பிலான அதே பாணியை பின்பற்றி ஒரு மாநில கட்சி உருவாவது, ஒரு இயக்கம் உருவாவது தங்களுக்கு நலன் சேர்க்கும், அதை அண்ணாமலை செய்து முடிக்கலாம் என்று அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்களா? அல்லது இயக்கமாக தொடங்கி ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை அதே பாரதிய ஜனதாவில் போய் இணைந்து கொள்வாரா அல்லது கூட்டணி வைத்துக் கொள்வாரா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காரணம், அண்ணாமலை இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். தெளிவுபடுத்துவதாக கருதி, திமுகவை நான் எப்படி பார்ப்பேனோ அதே போலத்தான் பாரதிய ஜனதாவையும் நான் இனிமேல் பார்ப்பேன் என்று பாரதிய ஜனதாவையும் எதிர்ப்போம் தேவைப்பட்டால் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதே சமயம் நரேந்திர மோடி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு பெரும் தலைவர் என்று குறிப்பிடுகிற அண்ணாமலை அமித்ஷாவையும் தான் சந்தித்ததாகவும் அவரிடமும் தனக்கான தடைகளை பற்றி அந்த கட்சியில் வளர முடியாத சூழலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக இருப்பதை வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதற்கெல்லாம் பலன் இல்லை என்பதால் அந்த இயக்கத்தில் இருக்க முடியாது என்று முடிவு செய்து அந்த இயக்கத்தை விட்டு விலகியதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற என்ன ஓட்டங்கள் என்ன, வேறு ஏதாவது திட்டங்களோடு அவர் பயணிக்கிறாரா, அல்லது அவரை பாரதிய ஜனதா இயக்குகிறதா, அல்லது இவராகவே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாரா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். காத்திருப்போம். அது குறித்து பின்னர் விவாதிப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதில் கமெண்ட்லேயே உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.